எல்லாரும் யார ஜெயிக்கிறோம் ஜெயிக்கிறோம்னு பேசுறாங்களே, நம்ம ஒருத்தர்கிட்ட விட்டு குடுத்தோம் அப்படிங்கிறத விட, அவங்க கிட்ட நம்ம தோத்து போனோம். நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட தானே தோத்து போறோம். நம்ம ஒய்ஃப் கிட்ட தானே தோத்து போறோம். அதனால என்ன வந்துற போது? ஒரு சின்ன தப்புக்கு செஞ்சா கூட உடனே சாரிப்பா, மன்னிச்சிருப்பா. எங்க வீட்லலாம் இல்ல. அம்மா மன்னிச்சு அப்படின்னு ஒரே தான் கால்ல விழுந்து அடைச்சிப்போ டப்புன்னு கால்ல விழுகிற உன்ட்ட போய் நான் எப்படி சண்டைக்கு போவேன்? அவ்வளோதானே. அதேதான் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம மன்னிப்பு கேட்கிற பழக்கம் இல்லாததுனால வீட்டுக்கு தான் விழுந்துடுறா டப்புன்னு. ஆமா. அவ்வளோதான் சார். ஆ. அது அந்த ஒரு பிரச்சனை இல்லாம போகும். ஆ. இப்ப இவ்ளோ நேரம் அவங்க 30,000 சேலரிலாம் சொன்னாங்க. எங்க அப்பா, அம்மாவோட லைஃப்ல பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆன ரொம்ப நாள் வரைக்கும் எங்க அப்பா குண்டு விளையாட போவாராம். எங்க அம்மா சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க. பெருசா ஒண்ணும் வேலைக்கெல்லாம் போனதில்ல அப்படின்னு. குண்டு விளையாட அதுலயும் போறதா? எங்க அப்பா அங்க தான் உட்கார்ந்துருக்காரு. ஓகே. அவங்களோட லைஃப்ப பார்த்து தான் எவ்வளோக்கு விட்டு குடுத்து போறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அப்படி ஒரு லைஃப் வேணும் அப்படிங்கிற நெனச்சு தான் நான் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியுங்கிறத நான் கத்துக்கிட்டேன். உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமுடி, கடவுள் செய்த குற்றமுடின்னு. அதாவது வந்து அவங்க சொல்றதெல்லாம் ரைட்டு. அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக தானே நாங்க கஷ்டப்பட்டோம். அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் நாங்க கஷ்டப்பட்டோம். எங்க கஷ்டத்தை நாங்க யார்ட்டுமே சொல்றதே இல்லையா? Okay. எங்களுக்குள்ளேயே தான் நாங்க வச்சுக்கிறோம். நாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு சுதந்திரம் இப்ப இல்ல. அதுதான் உண்மை. நம்மளுடைய ஒப்பீனியன்ஸை வந்துட்டு அவங்க ஏத்துக்கிறது இல்ல. ஸோ நான் என்ன பண்றது? அவங்க ஒப்பீனியனுக்கு போயிடுறது. ஸோ இதுதான் விட்டு குடுத்து வாழ்றதுப்பா. பாதிக்கப்பட்டிருக்கேன்ல. உங்க கருத்துக்களை நிராகரிக்கப்படுது. இதுதான் ஆமா. காரம் வந்து வேற வேற என்ன கருத்துக்கள் ஏமாற்றம்? நிராகரிக்கப்படும் பொழுது நாம சரண்டர் ஆக வேண்டியிருக்கு. ஓகே. புரிஞ்சுங்களா? வேண்டியது இருக்கு. ஆமா. இல்ல அப்படி ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்களேன். இத்தனை வருஷத்துல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும்ல. எல்லாத்துக்குமே ஒரு சினிமா கூப்பிட்டா கூட வரமாட்டாப்ல. சினிமா கூப்பிட்டா வரமாட்டாங்க. ஆமா. ஒருத்தர் கூட்டு போக மாட்டேங்கிறாங்கன்னு பிரச்சனை, கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க இங்க அவங்க பிரச்சனை. கோயில் கூப்பிட்டா வரமாட்டாங்க சார். கோயில் குளத்துக்கு அப்படின்னு சொன்னா என் வீட்டுக்காரம்மா ரொம்ப இன்ட்ரெஸ்டடா வருவாங்க. எனக்கு வந்து கோயில் குளத்துக்கு போறதுக்கு அதிகம் விருப்பம் இல்லை. ஆண்டவனை எங்க இருந்தாலும் நம்ம கும்பிட்டுக்கலாம். கோயிலுக்கு போனா கூட வெளியில வந்து வாசல்ல விட்டுட்டு அப்பா சினிமாவுக்கு போயிருவாருங்க சார். கோயில் அவங்க 3 மணி நேரம் பூஜை பண்ணி எல்லாம் முடிச்சிட்டு வருவாங்க. இவர் 3 மணி நேரம் படம் முடிஞ்சிட்டு வெளியில வருவாங்க. வரும்போது 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வந்துருவாங்க சார். ஓகே. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றாங்களே சார். இதுக்கு மேல என்ன ஒரு லைஃப்ல வந்துரும்? வீட்டுக்கு வெளியில வந்தவொடனே நம்ம ராஜாவா ஃபீல் பண்றது இருக்குல்ல, வீட்டுக்குள்ள போன பொண்ணு நம்ம கூஜாவா ஃபீல் பண்றது இருக்குல்ல, அப்படி ஒரு உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கான்னு கேட்குறேன். நான் வந்து ஆர்மி ரிட்டையர்மெண்ட். ஆர்மியில் வந்து 20 வருஷம் வேலை செய்தேன். ஆர்மியில் கார்கில் வாரில் என்னுடைய wounded ஆகிட்டு இந்த காலில் என்னுடைய குண்டெடு பெற்று வந்தேன். எல்லா இடத்துலையும் எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் சாக்ரிஃபை பண்ணிவிட்டு கடைசியாக இப்போ இவ்வளோ வாழ்க்கையை ஓட்டி 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 வந்தப்போ சும்மா ஒரு சின்ன மொபைல் எடுத்துகிட்டு அவங்க கூட தான் இருக்கிறேன், எல்லாம் இது பண்ணிட்டேன். இப்படி போயிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மொபைல் இப்படி தேடி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்க மொபைலில்? இது யார்கிட்ட பேசுகிறீங்க? எங்கே பேசுகிறீங்க? இந்த மாதிரி ஒரு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் நீங்கள் இந்த ட்ரெஸ் போடுறது அவசியமா கேட்பாங்க. கேளுங்க, எங்கள் வீட்டுக்காரர் அங்கே தான் இருக்காங்க. இந்த வயசில் 55 வயசு சார் எனக்கு. நீ என்னத்துக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு எதுக்கு போற? யாரை பார்க்க போற? இல்ல எவ்வளவு வயசு சொன்னீங்க? 55. தெரியலையே பார்த்தா அப்படியே. அது அவருக்கு 55 வயசுன்னு தெரியாததுக்கு காரணம் நான் தான் சார்.